அன்புள்ளம் கொண்ட விருச்சக ராசி அன்பு சகோதர சகோதரிகளே, நான் உங்கள் ஆச்சாரியார். நேயர்களே, ஒவ்வொரு பதிவுகள்லையும் ஒரு முக்கியமான வழிகாட்டுதல்களை தொடர்ந்து என்னுடைய பதிவுகள்ல சொல்லிண்டே வர்றேன். பொதுவா தினப்பலன்னா நம்ம அன்னைக்கு பார்த்தா அடுத்த நாள் போயிட்டோம். ஆனா என்னோட பதிவுகள்ல அப்படி இருக்காது. வாழ்நாள் முழுக்க என்னுடைய பதிவுகளை ஃபாலோ பண்ணலாம். எல்லாமே அதர்வ வேத முறைகளிலே கிரகங்களுடைய கூற்றும் தன்மையும் அறிந்து அதற்கான பலன்களை சொல்லுவேன். அப்போ விருச்சிக ராசி அன்பு சகோதர சகோதரிகளே, அன்பு சொந்தங்களே, இப்போ வருகின்ற நாட்களில் கிரகங்களுடைய தன்மை எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம கவனத்தில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, உங்கள் ராசிநாதன் புதனோட கூட்டு சேர்ப்பு மிதனத்துக்குள்ள. அப்போ விருச்சிக ராசி சகோதரனுக்கு சொந்த தொழில் செய்திருந்தாள், சொந்த தொழில் விருச்சிக ராசிக்காரா செய்துட்டு இருந்தா நல்ல லாபம் கிடைக்க போகுது. அதே நேரத்தில் எவ்வளவுகள் போட்டிகள், வகுட்டறிச்சர்கள், பொறாமைகள் இருந்தாலும் அதையெல்லாம் கடந்து சாதனை படைக்கக்கூடிய காலமாக இருக்கிறது. அதே போல இரக்க சுபாவம் உங்களுக்கு இருக்கவே கூடாது. அடுத்தவன் அழுததை பார்த்தா ஐயோ அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா உங்களுடைய பொருளாதாரம் இழக்க நேரிடும். பிள்ளையாயிருந்தாலும், கணவனாயிருந்தாலும், மனைவியாயிருந்தாலும், தங்கையாக இருந்தாலும், அண்ணனாக இருந்தாலும், தம்பியாக இருந்தாலும் பண உதவி கூடாது, கூடவே கூடாது. நீ பணம் கொடுத்த அப்படின்னா நீ கடன் வாங்கணும், கடை வாங்கிக்கிட்டே தெரியணும். அது ஒரு சூழ்நிலை. அதே நேரத்தில் தொழில் முக்கியத்துவம் பண்ணுங்க, அதில் முதலீட போடுங்க, அப்படியே இரட்டிப்பா மாறும். உங்க வாழ்க்கையில புது புது ஆன்மீக பயணங்கள் உருவாகும். அப்போ நாம் வசிக்கின்ற இடங்களில் இருந்து கிழக்கு திசையாக இருந்தால் தைரியமாக நீங்க அந்த பயணத்தை மேற்கொள்ளலாம். தென் திசையாக இருந்தாலும் மேற்கொள்ளலாம். வட திசையாக இருந்தால் மறுத்து விட வேண்டும். அப்ப விருச்சிக ராசி அன்பு சகோதர சகோதரனே, மனக்குழப்பம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பு இருக்கு. அப்ப பேச்சுக்களிலே நிதானம், கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டும். டென்ஷன் ஆக்குவாங்க, வேலை செய்யற இடத்துல டென்ஷன் ஆக்குவாங்க, தொழில் செய்யற இடத்துல டென்ஷன் ஆக்குவாங்க. கோபத்தை தூண்டுகின்ற விஷயங்கள் எல்லாம் தொடர்ந்து நடக்கும். கோபத்தை முற்றிலும் தூக்கி எறிந்து விட்டு அமைதியா இருந்துட்டீங்கன்னா உங்களை வெல்ல ஒரு ஆளும் கிடையாது. வருகின்ற நாட்கள்ல விருச்சிக ராசி அன்பு சகோதர சகோதரனே, நீங்கள் அரசியல்வாதியாக இருந்தால் பெருங்கொண்ட ஏற்றம், பதவி உயர்வு, பற்று, பணவரவு, திடீர் வளர்ச்சி, ஒரு ராஜனை போல வாழுகின்ற அளவுக்கு உயரப் போறீங்க. மீடியா, தகவல் தொடர்பு மையம், இசைத்துறை, டான்ஸ், கலைத்துறை, ஆயக்கலைகள் 64 துறைகளில் இருந்தாலும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு முக்கூட்டு லாபம்னு சொல்லலாம். வெள்ளிக்கிழமை நாள், புதன்கிழமை நாள்ல வருகின்ற ஒப்பந்தங்கள் எதாக இருந்தாலும் தவறவிடாமல் பற்றி கொள்ளுங்கள். அது மிகப்பெரிய புகழ்ச்சியையும் பண மழையையும் தருக காத்திருக்கிறது. அதை கவனத்தில் எடுத்துங்க. புதனும் வெள்ளியும் உங்களுக்கு ஒரு பெரிய சிறப்பை தரப்போகும். எதற்கு வெள்ளி அப்படின்னா, செவ்வாய் பூமிக்காரகன், ஒரு சூடான ஆள்னு வச்சுக்கோங்க, நெருப்பு, கங்கு, தீன்னு சொல்லலாம். அதுதான் உங்க ராசிநாதன். ஆனா
அது ஒரு பாவ கிரகம். அப்போ இது யாரோட கூட்டுச்சேரணும்? சுக்கிரனோட கூட்டுச்சேரணும், புதனோட கூட்டுச்சேரணும். இப்ப கூட்டு சேர்ந்திருக்கே. அப்ப இந்த நேரத்துல நீங்க என்ன பண்ணலாம்? புது தொழிலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து முயற்சி எடுக்கலாம். பெரிய அலுவலகம் ஆரம்பிக்கலாம். விஷுவல் கம்யூனிகேஷன் துறையில் நீங்கள் வெற்றி பெறலாம். சாஃப்ட்வேர் துறையில் வெற்றி பெறலாம். அரசியல்வாதிகளுக்கு வெற்றி, சினிமா துறைக்காரங்களுக்கெல்லாம் வெற்றி. அரசு அதிகாரிகளாக இருந்தால் பதவி உயர்வு நிச்சயமாக தேடி வரும். தலைமை பண்பு, எந்த இடத்துக்கு போனால் நீங்கள் தான் தலைமை, நீங்கள் பேசுகிறத தான் அடுத்தவங்க கேட்கணும். அப்படித்தான் கிரகங்கள் இருக்கு. இந்த நேரத்தில் நீங்கள் எதில் கவனமாக இருக்கணும் தெரியுமா? அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி, பெத்த பிள்ளைங்க, சொந்தம், பந்தம், அக்கம், பக்கம், இவங்க எல்லாமே இப்போ நீங்கள் நல்லா வளர்ச்சி அடைகிறீங்கன்னு வைங்களேன், யார் பொறாமப்படுவா? பக்கத்து வீட்டுக்காரன் பொறாமப்படுவான் இல்லையா? உங்களுடைய வளர்ச்சி, இவன் இவ்வளவுக்கு வளர்ந்துட்டானா அப்படின்னு சொந்தக்காரன் யோசிப்பான். இவளுக்கு மட்டும் எங்கிருந்து தான் இப்படியெல்லாம் வருதோ, இவன் மட்டும் இப்படி வெற்றி அடைகிறான் அப்படின்னு யோசிக்கிறது கூட பிறந்தவன் இல்லையா? அப்போ நீங்கள் எங்கே கவனமாக இருக்கணும்? அங்கே தான் கவனமாக இருக்கு. அதை தவிர்த்து வெளிவட்டார பழக்க வழக்கங்கள், முகந்தெரியாத பழக்க வழக்கங்கள், ஆன்மீக பயணங்கள், நீங்கள் எங்கே வேணாலும் போகலாம், புது தொழில் ஆரம்பிக்கலாம், புகழ்ச்சி, பெயர், ஒரு உயர்வான வாழ்க்கை, பலவிதமான வெற்றிகள் உங்களுக்கு காத்திருக்கு. கூலி தொழிலாளிகளுக்கு இந்த நேரத்தில் ஒரு கடின உழைப்போடு சம்பள உயர்வு இருக்கு. ஏன்னா முக்கியமாக தொழிலாளர்களுக்கு தான் பலன் தேவைப்படும், பெரிய பணக்காரனுக்கு தேவைப்படாது. அந்த வகையில் பல நபர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள் ராஜாவை போல வாழ்வாங்க, ஆனால் குடும்பத்துக்குள்ள நிம்மதி இருக்காது. ஏன்னா எதிரியே கூட பிறந்தவங்க தானே, சொந்தங்கள் தானே எதிரியே. பிள்ளையா இருந்தாலும் எதிரியாக தான் இருக்கும். அங்கதான் நீங்க கவனமா இருக்கணும். அப்ப விருச்சிக ராசி அன்பு சொந்தங்களே, சொந்தங்கள், உறவுகள், இதுகள்கிட்ட கவனமா இருந்து நிதான போக்கை கடைப்பிடிங்க. உதவி செய்யணும்னா இவங்களுக்கு உதவி செய்யாதீங்க, முகம் தெரியாதவனுக்கு உதவி செய்யுங்க. வெற்றி மேல வெற்றி. இப்ப கிரகங்களுடைய கூற்று எப்படி இருக்கு? புகழ் மழை உங்களுக்கு பொழிகின்ற இடத்துல கிரகத்தின் பார்வை இருக்கிறது. இதை விட முக்கியமா சூரியனுடைய ஆற்றலும் சனி பகவானுடைய ஆற்றலும் உங்களை மேன்மைப்படுத்துகின்ற இடத்துல இருக்கு. அப்ப அதாவது எப்படின்னா, செப்பேட்டில், செப்பு தகட்டில், செம்பு குடத்தில் பொன்னும் பொருளும் புதையலும் கிடைக்கின்ற இடத்துல பொன்னும் பொருளும் கிடைக்கக்கூடிய பூமியும் உங்ககிட்ட வந்து சேரப்போகுது அப்படின்னு சொல்லலாம். அப்ப விருச்சிக ராசி அன்பு சகோதர சகோதரனே, இந்த பொன்னான நேரத்துக்கு அதற்கான முயற்சிகளை ஈடுபடணும். இப்ப மண் தொழில் செய்யக்கூடிய, பூமியை வாங்கி விற்கக்கூடிய தொழில் செய்யறவா முயற்சி எடுங்க. எப்படி முயற்சி எடுக்கணும்? வெறும் காலி இடத்தை விற்காம அதை வீடு கட்டி விற்க போனீங்கன்னு வைங்களேன், புதையலும் கிடைக்கும், பெருங்கொண்ட பணமும் கிடைக்கும். இப்படிதான் முயற்சி எடுக்கணும். எனக்கு புதையல் கிடைக்குதுன்னு சொல்றான், என்கிட்ட பூமியே இல்லை, நான் என்னத்தை பண்றது அப்படின்னா, நாம என்ன பண்ணணும்? பூமியை தோன்ற வேலையில போய் சேர்ந்துடணும். ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்குது, பூமியை தோன்றாங்க, நம்ம ஜேசிபியில போய் வேலை செஞ்சு பூமியை தோண்ட போனா உனக்கு அந்த புதையல் கிடைச்சு. முயற்சி அந்த மாதிரி எடுக்கணும். அப்ப விருச்சிக ராசி அன்பு சகோதரனே சகோதரியே, புகழ்ச்சி மழை காத்திருக்கு, அதற்கான முயற்சிகளை எடுங்க. பொதுவாக யாருக்கெல்லாம் வெற்றி? மருத்துவனுக்கு வெற்றி, இராணுவத்துறை, காவல்துறை, அரசு அதிகாரி எல்லாத்துக்கும் நல்ல லாபம், மனதில் மகிழ்ச்சி, குடும்பத்தில் சந்தோஷம், சுபகாரிய நிகழ்ச்சிகள். கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு தானா போயிடும்.
இப்போ அப்போ இந்த நேரங்கள்ல அதற்கான பேச்சுவார்த்தையை தொடங்கலாம். முயற்சியை எடுக்கலாம். அப்ப எந்த வகையில் எடுத்துக்கொண்டாலும் தடைப்பட்ட காரியங்கள் நொறுங்குகின்ற நேரமாக இருக்கிறது. வீட்ல பொன்னும் பொருளும் புதையலும் வந்து சேருகின்ற காலமாக இருக்கிறது. அதற்கான முயற்சிகளை நீங்க எடுக்கணும். கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு சிறப்பான முன்னேற்றம் இருக்கு. நல்ல மதிப்பெண்கள் இருக்கு. ஆரசி ஆசிரியர்களுடைய பாராட்டு, பரிசு மலைகள்லாம் இந்த நேரத்துல கவனமா படிக்கணும். அந்த முயற்சியை அதுக்குள்ளே விடணும். இப்போ மாணவனா இருந்தா படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். குடும்ப தலைவனா இருந்தா தொழிலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். இந்த மாதிரி முயற்சிகளை நீங்க எடுங்க. இந்த நேரம் கிரகங்களுடைய தன்மை உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய இடத்துல இருக்கு. அப்படி இருக்கிறதுனால இந்த நேரத்தை பயன்படுத்தி வெற்றி மேல வெற்றி நீங்க அடைய வேண்டும் என்று சொல்லி, இதே போல திரும்பவும் ஒரு நல்ல தகவலோடு திரும்பவும் உங்களை சந்திப்பேன். அதுவரை காத்திருங்க. நன்றி நண்பர்களே.